வங்கக்கடலில் உருவாகியுள்ளது சென்னியார் புயல். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. மலாக்கா ஜலசந்தி பகுதியில ஏற்பட்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல கிட்டத்தட்ட மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. தற்போது இது புயலாக வலுப்பெற்றிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கு சென்யார் என்ற பெயர் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு இந்தோனேசிய கடற்பகுதியில தற்போது இந்த புயலானது மையம் கொண்டிருக்கிறது. குறிப்பா இந்தோனேசியாவுடைய மக்மூருக்கு கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும், மலேசியாவுடைய ஜார்ஜ் டவுனுக்கு மேற்கு தென்மேற்கே 260 கிலோமீட்டர் தொலைவிலும், நிக்கோபார் தீவுகளுக்கு நாங்கோருக்கு கிழக்கு தென்கிழக்கு 600 கிலோமீட்டர் தொலைவிலும், நிக்கோபார் தீவுகள் ஆறுக்கு தென்கிழக்கு 740 கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டிருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்துல புயலுடைய தீவிரத்தை தக்க வைத்து படிப்படியாக பலவீனமடைய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மேற்கு நோக்கி நகர்ந்து நவம்பர் 26ஆம் தேதி அதிகாலை இந்தோனேசியாவை சுற்றி கடற்கரையை கடக்கும் எனவும், ஆரம்பத்துல தென்மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்துல மீண்டும் அதனுடைய பாதையில திருப்பமடையும் எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. மலாக்கா ஜலசந்தியில உருவாகி இருக்கக்கூடிய இந்த சென்னியார் புயல் அடுத்த 24 மணி நேரத்துல வலுவிழக்க வாய்ப்பிருப்பதால பரவலாக தமிழகத்தை பொறுத்த மட்டும் பெரிய அளவுல மழைக்கான வாய்ப்பு இல்லை. அதே சமயம் வங்கக்கடல்ல நிலை வரக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சென்ற காணொலியில கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பார்த்தோம், இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி தான் படிப்படியா வலுப்பெறும். அது குறித்து தான் நமக்கு கூகுள் ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு பெற்ற அந்த மாடல் நமக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி வலுப்பெற்று தமிழகம் நோக்கி நகர்வதை தான் காண்பிக்குது. அந்தமான் தாழ்வு பகுதி வலுப்பெறுவதற்கான சூழல் இல்லை என்பதை நம்ம புதிய தலைமுறையில பதிவு செய்திருந்தோம். அதே போல தற்போது அந்தமான் தாழ்வு பகுதி வலு குறைந்து இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக மாறும் என்பதை இந்திய வானிலை மையமும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த சூழல்ல நமக்கு கணினி சார்ந்த தரவுகள்ல எந்த விதமான போக்கு ஏற்பட்டிருக்கு, வரக்கூடிய நாட்கள்ல இந்த தாழ்வு பகுதி நகர்வு எப்படி இருக்க போகுது என்பதை தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய கணினி சார்ந்த தரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ECMWF என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாடுகளின் தரவுகள் தான். நமக்கு பார்க்கிறோம், சில ஆப்ல எல்லாம் பார்ப்போம், ஒரு புயல் ஒரு பகுதியில் சென்னையில் கரையை கடப்பது போலவோ அல்லது ஒடிசா நோக்கி நகர்வது போலவோ இலங்கை நோக்கி நகர்வது போலவோ மாறி காண்பித்துக்கிட்டே இருக்கும். அது எதன் அடிப்படையில அதை பதிவு செய்யறாங்க அப்படின்னு பார்ப்போம். நமக்கு இயல்பாவே இது என்சம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட தற்போது இருக்கக்கூடிய நிலவரத்தை எடுத்து அதற்கான சூப்பர் கம்ப்யூட்டர்ல அந்த இன்புட்டை கொடுத்து அவுட்புட் எடுக்கிறது தான் நமக்கு டெய்லி கிடைக்கக்கூடிய அவுட்புட். அதே சமயத்துல தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் ஒன்றாக இருக்கும். அது குறித்து வெவ்வேறு மாறுபட்ட 51 மெம்பர்ஸ் எடுத்து வேறு மாறுபட்ட கருத்துக்களை இங்க பதிவிடுவாங்க. அதாவது இதுல பார்க்கவும் இந்த 7ன்னு நிறைய காண்பிக்குது இல்ல, இதெல்லாம் ஒவ்வொரு தீவிரமும் ஒவ்வொரு இடத்துல நிலை கொள்வது போலவும் காண்பிக்குது. இதை நம்ம இந்த தேதியை பார்த்தோம்னா அடுத்த 48 மணி நேரத்தில் அந்த 51 மெம்பர்ஸ்மே என்ன சொல்லுதுன்னா, இலங்கையின் நிலப்பரப்பை ஒட்டி அந்த தாழ்வு மண்டலம் நிலை கொள்ளும் அப்படிங்கிறத காண்பிக்குது. அதுவே 72 மணி நேரத்தில், அதாவது நவம்பர் 28ஆம் தேதி பார்க்கிறோம், அந்த 51 மெம்பர்ஸ்ல பெரும்பாலான மெம்பர்ஸ் என்ன பண்ணிருச்சுன்னா வட இலங்கை நோக்கி நகர்ந்திருக்கு. அதை பார்க்க முடியுது. அதே போல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 120 மணி நேரத்தில், அதாவது நவம்பர் 30ஆம் தேதி வாக்குல பார்த்தோம்னா அனைத்து விதமான கருத்துக்களுமே நமக்கு தமிழக கடற்கரை நோக்கி நகர்வதை உறுதிப்படுத்துது. பார்க்கிறோம், பெரும்பாலான கருத்துக்கள் நமக்கு சென்னை முதல் நாகை வரையிலான தமிழக கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே அது தாழ்வு மண்டலமாகவும், சிலது பார்த்தோம்னா புயலாக வலுப்பெறுவது போல காண்பிக்குது. சில மெம்பர்ஸ் பார்த்தோம்னா தாழ்வு மண்டலம் மற்றும் சற்று வலு குறைந்த ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா காண்பிக்குது. அப்படி பார்க்கும்போது இதன் கருத்து அப்படிங்கிறது மிகவும் உன்னிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடியது. ஏன்னா இந்த 51 மெம்பர்ஸ்லயும் ஒரு அலைன்மெண்ட் வந்துருச்சுன்னா அதுதான் நிகழ்நேரத்துல நடக்கும் அப்படின்னு முன்னதாகவே பதிவு செய்திருந்தோம். இலங்கைக்கு அருகே தாழ்வு பகுதி உருவாகி தமிழக கடற்கரை நோக்கி நகரும்னு. தற்போது கணினி சார்ந்த தரவுகள் அது போன்றுதான் ஒரு ஒருமித்த கருத்துக்கு வந்துட்டு இருக்காங்க.
குறிப்பா இந்த தாழ்வு மண்டலம் இலங்கைக்கு அருகில் உருவாவதன் காரணமா புயலாக வலுப்பெற்றாலும் எந்தவித காற்று பாதிப்பையும் ஏற்படுத்தாது. குறிப்பா நமக்கு கஜா, தானே, வர்தா போன்ற காற்று சேதத்தை ஏற்படுத்தின பல புயல்களை பார்த்தோம். தற்போது உருவாகி இருக்கக்கூடியது தாழ்வு மண்டலம் தான் உருவாக இருக்கு. இது புயலாக வலுப்பெற்றாலும் மழை தரும் நிகழ்வா தான் இருக்கும். ஒரு நமக்கு பரவலா வட மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும். எந்தெந்த தேதிகள்னு பார்த்தா நவம்பர் 28, 29, 30. இந்த புயல் சின்னத்தின் தீவிரத்தையும் நகர்வையும் மழைப்பொழிவின் போக்கையும் தொடர்ந்து நம்ம புதிய தற்போதைய அண்மை செய்தி. ஈரோட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் பயணமாக ஈரோடு மாவட்டம் சென்றிருக்கிறார். ஈரோடு மாவட்டங்கள்ல 2 நாட்கள்ல பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்க இருக்கிறார். அந்த வகையில தற்பொழுது ஈரோடு சென்றிருக்கக்கூடிய முதல்வருக்கு ஈரோடு பொதுமக்களை முதல்வர் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து வருகிறார். குறிப்பாக சாலைகளை நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து செல்லக்கூடிய முதல்வருக்கு மிகுந்த வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக விஜயமங்கலம் சுங்கச்சாவடியில் இருந்து பெருந்துறை காளியங்கன் ராயன் இல்லம் வரையில நடைபயணம்